கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் நீதிமொழிகள் 10:6. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். இதுதாங்க கர்த்தருடைய வார்த்தை. ஒருவேளை நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன், ஆனாலும் எனக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை, நான் எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்தது தான் மிச்சம்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். நீங்கள் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுகிற வேளையில் ஒருவேளை உங்கள் சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் என்றைக்கும் மாறாது. அது சொன்னதை செய்யாமல் திரும்பாது. கர்த்தர் நல்லவர், வாக்கு மாறாதவர். ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ பார்க்குற பூமி, இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லாமல் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆபிரகாமை நிரப்புவார். முதிர் வயதில் அவருக்கு ஒரு குமாரனை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமாங்க, கர்த்தர் பெரியவர், அவர் வாக்கு மாறாதவர். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிற ஆசீர்வாத வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாய் இன்றைக்கு தேவாதி தேவன் நம் மத்தியில் இறங்கி இருக்கிறார். அவரிடத்தில் நாம் நம்முடைய குறைகளை சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். எத்தனையோ மீடியாக்களில் நம்ம பார்க்குறோம், எத்தனையோ தேவ பிள்ளைகள் ரொம்ப எளிமையாக இருந்து உயர்த்தப்பட்ட சாட்சிகளை நாம் எத்தனையோ பார்க்கிறோம், கேட்கிறோம். இன்றைக்கு அதை நாம் எடுத்துக்கொண்டு நம்மையும் உயர்த்துவார் என்று சொல்லி கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற வேளையில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். நம்முடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்முடைய பள்ளங்களெல்லாம் மேடாக்கி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். சகல ஆசீர்வாதங்களினாலும் ஒன்றுக்கும் குறைவுபட மாட்டோங்க, ஒன்றுக்கும் குறைவுபட மாட்டோம். சகல ஆசீர்வாதங்களினால் நம்மளை நிரப்புவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.